அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கனவு என்பது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த கனவு ஒருத்தருக்கு அடிக்கடி வருது அப்படின்னா, அவங்க அதிக புத்திசாலியா இருப்பாங்களாம். அது எப்படி? உங்க கனவுல உங்களுடைய எக்ஸ் லவர் வராங்க அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னா, அது நல்லதா? கெட்டதா? சில கனவுகள் வெளியவே சொல்லக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது. உங்க கனவுல நீங்க பிரெக்னன்ட் ஆகுற மாரியோ, இல்ல புதையல பார்க்குற மாரியோ, சில அமானுஷ்யமான விஷயங்கள் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி. கனவை பற்றி செய்த பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகளும், கனவை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது பகலில் மூளை வேலை செய்கிறத விட நீங்கள் தூங்கும்போது இரவில் மூளை அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சரியாக 4 நாள் தூங்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் கூட உங்களால் சொல்ல முடியாது, ஏடிஎம் பின் நம்பர் கூட சரியாக போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய ஞாபக சக்தி, மூளையினுடைய செயல்திறன் குறைஞ்சிடும். அந்த அளவுக்கு தூக்கம் உங்களுடைய மூளையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கனவு என்பது எப்போ வரும் அப்படின்னா, யார் ஒருவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாரோ அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் மட்டும்தான் கனவுகள் வரும். தொடர்ந்து ஒருவருக்கு அதிகமான கனவுகள் வருது அப்படின்னா அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவருடைய மூளை நல்லா உற்சாகமாக வேலை செய்யும். அப்போது அவருடைய மூளை நல்ல ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நபர்கள் அவங்களுடைய ஐக்கியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், மென்மேலும் வளரும். மேலும் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த கால வரலாற்றில் இதுக்கு பல சான்றுகள் இருக்குது. கணித மேதை ராமானுஜம் தனக்கு புரியாத பல்வேறு விதமான கணக்குகளுக்கு தீர்வு கனவில் தான் கண்டுபிடிச்சார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. தையல் மிஷினில் இருக்கக்கூடிய ஊசிக்கு ஓட்டை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு தீர்வு கனவுல தான் ஊசியின் தலைக்கு மேலே வைக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நிக்கோலஸ் ஏசி கரண்ட் கண்டுபிடிச்சதும் கனவுல தான் அப்படின்னு சொல்லப்படுது. இது போல பல உதாரணங்கள் இருக்கு. நீங்க ரொம்ப கிரியேட்டிவா யோசிக்கணும், உங்களுக்கு ஐக்யூ பவர் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க நல்ல நிம்மதியான ஒரு தூக்கத்தில் இருக்கணும். நிம்மதியான தூக்கம் என்பது எப்படி நம்ம உணரணும் அப்படின்னா, உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா நீங்க நிம்மதியான ஒரு தூக்கத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் அறிவியல் அறிஞர்கள் யார் ஒருவருக்கு அதிகமாக கனவுகள் வருகிறதோ அவங்க கிரியேட்டிவாக யோசிப்பாங்க, அவங்களுடைய ஐக்யூ பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல கனவுகளை பற்றி ஆராய்ச்சி கடந்த காலத்திலிருந்தே இருக்கு. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே கனவு என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கனவு என்பது நம்முடைய பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ் மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஆதி காலத்தில் ஒரு மனிதன் என்னென்ன விஷயங்கள் பார்த்தானோ, செய்தானோ, கற்றுக்கிட்டானோ அது அவனுடைய ஆழ்மனதில் பதிவாயிருக்கும். அந்த ஆழ்மனதம் இப்போ இருக்கக்கூடிய மனிதனுடைய ஆழ்மனதில் இருக்கும் அளவுக்கு சமமானது, அதே லெவலில் தான் இன்னும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இருக்கிற டெக்னாலஜிகள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் அந்த காலத்தில் அவன் என்ன பார்த்தானோ, பேசினானோ, பழகினானோ அந்த விஷயங்கள் தொடர்புடைய அடிப்படையான கனவுகள் தான் இன்றைய வரைக்கும் வருது அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. அதனால தான் கனவுல நாம் படிக்கவோ பேசவோ முடியாது. கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா நம்ம உருவம் தெரியாது, இன்னொருத்தர் உருவம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மனிதன் தோன்றிய காலத்தில், அதுவும் கற்காலத்தில் படிப்பறிவோ, எழுத்தறிவோ, கண்ணாடியோ இது போல விஷயங்கள் இல்லாததால் அந்த விஷயங்கள் மனிதனுடைய ஆழ் மனதில் பதியாமல் இருப்பதால் கனவுகளில் நீங்கள் படிக்கிற மாதிரியோ இல்லை எழுதுகிற மாதிரியோ கனவுகள் பெரும்பாலும் வராது. நீங்கள் அது போல் செய்கிறீங்கன்னா கூட உங்கள் எழுதுகின்ற எழுத்தை நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் படிக்கிறத கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா கூட நீங்கள் தெரிய மாட்டீங்க, இன்னொருவர் தெரிவாங்க அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. சில பேருக்கு கெட்ட கனவுகள் வரும். தூக்கத்தில் திடீர்னு அலறடிச்சு எழுந்திருப்பாங்க. இந்த கனவுகள் வருவது சைக்காலஜிக்கலாக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பயமும் தைரியமும் ஒன்றுக்கு ஒன்று சமம் அப்படின்னு சொல்லலாம். பயம் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா எதிர்காலத்தில் ரொம்ப தைரியசாலியாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம். பயத்தை நம்ம எந்த அளவுக்கு அணுகிறோமோ, எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப தைரியசாலியாக இருப்போம். இந்த விஷயங்கள் கனவு மூலமாக கூட நமக்கு தெளிவுபடுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது நமக்கு ரொம்ப பயம் அதிகமாக இருக்குது, கார் ஆக்சிடெண்ட், பாம்பு, புலி, சிங்கம், நம்மளுடைய ஆசிரியர் தேர்வு, இது போல் விஷயங்களுக்கு நமக்கு ரொம்ப பயம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது கனவாக வருமா?
அந்த கனவுல நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும். நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியோ, பாம்பு வந்து கடிக்கிற மாதிரியோ, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிற மாதிரியோ, ஏதாவது ஒரு இடத்துலேருந்து கீழே விழுற மாதிரியோ, பேய் வந்து அமுக்குற மாதிரியோ, இது போல் பல்வேறு விதமான விஷயங்கள் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி ஏற்படும். இந்த விஷயங்கள் நம்முடைய மனதிற்கு ஒரு பயத்தை தரும். இந்த ஒரு அனுபவம் அது நிகழ்காலத்தில் நடக்கும்போது அது தைரியமாக எதிர்கொள்வதற்கான ஒரு செயல்முறை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் கனவுல பயப்படுறீங்க, நைட்மேர் வருது அப்படின்னா அது உங்கள் மனதிற்கு ஒரு அனுபவமாக மாறி அது நிகழ்காலத்தில் நடக்கும்போது நீங்கள் தைரியசாலியாக இருப்பதுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதனால் கெட்ட கனவு வந்தால் நல்லது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு சிலர்லாம் தான் கண்ட கனவு அப்படியே பழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாள் அமெரிக்க பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கம் தன்னை யாரோ ஒருத்தர் சுடுவது போல கனவு நான் அடிக்கடி பார்க்குறேன்ப்பா, கனவுல அடிக்கடி வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்காலத்தில் அது அப்படியே அவருக்கு நடந்திருக்கு. அதே போல் எகிப்தியர்கள் கனவுல நைல் நதியில் அதிகம் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த வருடம் எகிப்து நாட்டில் நல்ல பசுமையும் நல்ல விளைச்சலும் இருக்கும் அப்படின்னு அவங்க கல்வெட்டில் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. டைட்டானிக் கப்பல் மூழ்கு போகுது அப்படின்னு அந்த காலகட்ட மக்கள் அதிகமாக கனவு கண்டதாக மிகப்பெரிய புரளையும் மிகப்பெரிய பரபரப்பான விஷயமும் அந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி டைட்டானிக் கப்பல் மூழ்கியும் இருக்கு. ஒரு சிலருக்கு அவங்க பார்க்குற கனவு அப்படியே பழிச்சிருக்கு. இது வந்து ஆழ்மனதின் சக்தி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு தொடர்ந்து நினச்சிட்டே இருக்கீங்களோ அந்த விஷயம் செயல் வடிவம் பெற்று அது வெளிப்படையாக நிகழ்காலத்தில் நடக்கும் அப்படின்னு பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் பிலாசபி சொல்லுது. அப்படி இருக்கும்போது சில கனவுகள் நீங்கள் கனவுல பார்க்குற மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்களுக்கு வரக்கூடிய கனவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகம் செய்கிற மாதிரியே கனவுகள் வரும். அந்த கனவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவதோ, துரத்துவதோ, ஒரு பொருள் எடுப்பதோ, ஒரு பொருள் வைப்பதோ, கட்டடம் கட்டுவதோ, வண்டி ஓட்டுவதோ, இது போல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக கனவாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் பொறுத்த வரைக்கும் அதிகமான எமோஷனல் ஆக்டிவிட்டி கனவுல வரும் அப்படின்வாங்க. பேசுவது, சிரிப்பது, அழுகுவது, சோகமாக இருப்பது, இது போல விஷயங்கள் வந்து பெண்களுக்கு கனவாக அதிகமாக வரும் அப்படின்றாங்க. மேலும் பெண்களுடைய கனவில் அதிகமான நபர்கள் கேரக்டர் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்கள் காணும் கனவில் வரக்கூடிய கேரக்டரை விட பெண்கள் கனவில் அதீதமான கேரக்டர்கள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலர்லாம் கனவுல பயங்கரமாக கத்துவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே கேட்காது. தூங்கி எழுந்தோடனே ஏன்பா நான் அவ்வளோ கத்தனை, ஏன்பா எனக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு சைக்கலாஜிக்கலாக கனவில் பண்ணக்கூடிய ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிகழ்காலத்தில் உங்களுக்கு பல்வேறு விதமான ஏக்கங்கள், சோகங்கள், கோபங்கள், இயலாமைகள், இது போல விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இதனுடைய வெளிப்பாடு தான் கனவுல நீங்கள் பயங்கரமாக கத்துற மாதிரியே இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே கேட்காது. ஏன்னா அது நீங்கள் கனவில் செய்யக்கூடிய ஒரு செயல். நிகழ்காலத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க. அந்த பிரச்சனைக்கு உதவி பண்ணுறதுக்கு எவனுமே இருக்க மாட்டான். ஹெல்ப்லெஸ் லைஃப்பில் நீங்கள் இருக்கும்போதும் இது போல் கனவுல கத்துற மாதிரி ஒரு நிகழ்வுகள் ஏற்படும். மேலும் பேய் அமுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு வந்து ஸ்லீப் பேரலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வின் போது கூட நீங்கள் கனவுல கத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்காது. ஆனால் நீங்கள் ரியாலிட்டியாக நீங்கள் கத்துற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு கனவு ஆராய்ச்சிகள் சொல்லுது. உங்கள் கனவுல எக்ஸ் லவர் வராங்க, அவங்களோட நீங்கள் பேசுகிற மாதிரியோ பழகிற மாதிரியோ ஏதோ அவுட்டிங் வெளியே போகிற மாதிரியோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, கனவுல அது போல் காட்சிகள் வருது அப்படின்னா அந்த எக்ஸ் லவர் சம்பந்தமான அவங்க மீது அதிகமான ஏக்கமும், அவங்கள பார்க்கணும், அவங்கள பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் ரியாலிட்டி லைஃப்பில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்த நாள் முடிஞ்சால் அவங்களை நேரில் பாருங்கள், இல்லைனா ஃபோன் பண்ணி பேசுங்க. இது போல் கனவுகள் வருவது குறையும். சில நேரங்களில் உங்களுடைய எக்ஸ் லவர் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு விபத்தில் சிக்கின மாதிரியோ கனவு வரும். அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நீங்கள் அழுகிற மாதிரியோ இல்லை அமைதியாக இருக்கிற மாதிரியோ உங்களுக்கு தோன்றும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய காதலன் அல்லது உங்களுடைய காதலி உங்களுடைய ரியல் லைஃப்பில் இருந்து வெளியே போகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த எதிர்பார்ப்பு தான் கனவில் அவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்படுவது போல ஒரு காட்சியாக வருது. மேலும் உங்கள் கனவுல எக்ஸ் லவர் வராங்க அப்படின்னா உங்களுடைய ரியாலிட்டி லைஃப்பில் இருக்கக்கூடிய ரியல் பார்ட்னரோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சண்டைகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது. திருமணத்துக்கு முன்னாடி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரியே தூங்கும்போது கனவில் வரும். இது லாஜிக்கலாக செட் ஆகாது. இருந்தாலும் இது என்ன விஷயங்கள் சொல்ல வருது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்க போகுது. அது ஜாபாக இருக்கலாம், மேரேஜாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு புதிய பிஸ்னஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கனவுல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது புதையல் கிடைக்கிற மாதிரியோ பணம் கிடைக்கிற மாதிரியோ மிகப்பெரிய விஐபி ராஜா அந்த அளவுக்கு தகுதியான நபரை நீங்கள் சந்திக்கிற மாதிரியே கனவு வந்துச்சுன்னா கூட அதிக செல்வம், வருமானம், லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கனவுல நல்ல விஷயங்கள் வந்தால் பெரும்பாலும் அதை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா நல்ல கனவுகள் எந்த அளவுக்கு நீங்கள் வெளியே சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் திருப்தி கொள்வதற்கு சமமான ஒரு மனநிலை அது உங்களுக்கு உருவாக்கும்.
நீங்கள் திருப்தி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான மன உறுதி குறைஞ்சிக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நல்ல கனவுகள் உங்களுடைய திட்டங்களை பெரும்பாலும் அது நிறைவேறும் வரை யார்கிட்டையும் சொல்லாமல் அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான மன வலிமையை உங்களுக்குள்ளே வச்சிருங்க. என்னதான் கனவுகள் பற்றி பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தாலும் ஒவ்வொரு நபருக்கும் வரக்கூடிய கனவுகள் ஒவ்வொரு விதமான புதுவிதமான அனுபவத்தையும் புதுவிதமான தகவலையும் தந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் மன வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும். கனவு காணும் போதே அந்த கனவை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய வகையில் அவங்க காட்சியை வடிவமைப்பாங்க தூங்கிட்டு இருக்கும்போதே. இது போல் அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? நான் சொன்ன தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.